வெளிநாட்டிலிருந்து வெக்கேஷனுக்கு நாட்டுக்கு வரும்போது பெட்டி போட்டிருந்தேன். அந்த பெட்டியை கிளியர் பண்ணி எடுப்பதற்காக கஸ்டம்ஸ் ஆஃபீஸுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு நான் போயிருந்தேன். இதே நான் தான் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பும் இதே போல் பெட்டி போட்டு கஸ்டமர்ஸ் ஆஃபீஸுக்கு போய் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு கிடைத்த அனுபவம் இருக்கிறது தானே, அதை ஒப்பிடும்போது 100% வித்தியாசமாக இருந்தது இப்போது எனக்கு கிடைத்த அனுபவம். அந்த அனுபவம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருந்தது என்றால், நாம் காதுகளில் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை பல பேருக்கு நடந்ததாகவும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போது கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் நாம் போட்ட அந்த பெட்டி வார நேரம் அதை ஓப்பன் பண்ணுவதற்கு ஒரு இருப்பார். அவரிடம் கொஞ்சம் காசை கொடுத்தார். மேலால் இருக்கிற பொருட்களை மட்டும் எடுத்து விட்டு எப்படியோ கிளியர் ஆக்கி நம்மை விட்டு விடுவார் போன்ற கதைகள் எல்லாம் நாம் காதுகளில் கேள்விப்பட்டிருப்போம். அது எதுவும் இங்கே நடக்கவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? ஏறத்தாழ ஒரு 85-90 பேர்கிட்ட நாங்கள் எங்களோட பாக்ஸை கிளியர் பண்ணுவதற்காக வந்திருந்தோம். நான் போன நாளன்று கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார். வந்து ஒவ்வொருவருடைய பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பொருட்களும் வெளியில் எடுக்கப்பட்டு சரியாக தரமாக செக் பண்ணப்பட்டு கிளியர் பண்ணப்பட்டது. இப்போது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு வருடம் கழித்தால் அவருக்கு அரௌண்ட் $1000 அலவன்சஸ் இருக்கும். ஸோ அதற்கு உட்பட்ட பொருட்கள் கொண்டு வந்தால் பிரச்சனையிலே கிளியர் ஆகி வந்து விடலாம். இல்லை என்றால் அதற்குரிய கட்டணம் வரி கட்டி தான் நம்முடைய பாக்ஸை கிளியர் ஆக்கி வெளியில் கொண்டு வர வேண்டும். இப்போ என்னுடைய பொருட்கள் $1000 உட்பட்ட அலவன்ஸுக்கு உட்பட்டதாக இருந்ததால் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு $1000 மேற்பட்டதாக இருந்த ஒவ்வொருவர்களுக்கும் அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டு கிளியர் ஆக்கி கொண்டு வந்தார்கள். சரி, ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன்னு சொன்னால், ஊழல் நன்றாகவே செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு சட்டப்படி $1000 மேலே இருந்தால் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் சட்டப்படி என்று சொல்லி அந்த வேலையை சரியாக செய்தாரே அந்த சுங்க அதிகாரி, அந்த மாற்றம் இருக்குதானே, உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமாக இருந்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. வெளிநாட்டிலிருந்து வரும்போது பொதுவாக நான் ஒவ்வொரு வருடங்களும் நாட்டுக்கு வருவதுண்டு. ஸோ அந்த நேரத்தில் நான் இந்த பெட்டி போடணும் போன்ற விடயங்களில் அவ்வளவு கவனம் செலுத்தவில்லை. ஆனால் கட்டாயம் இதுக்கு பிறகு கவனம் செலுத்த வேண்டும் என்பது இப்போது எனக்கு புலனாகியது. என்றால் உண்மையிலே அது லாபமாக அமைந்தது. $1000 ஒவ்வொரு வருடத்துக்கும் பிறகு $1000 அலவன்சஸ் அதிகமாக அதுக்குட்பட்ட பொருட்கள் கொண்டு வரலாம் என்பதால் இப்போ வெளிநாட்டிலிருந்து காசு கொடுத்த பொருட்களை வாங்கி வருவதை விட டிஸ்கவுண்டிலோ இல்லாட்டி விலை குறைவாக இருக்கிற நேரம், இல்லை நமக்கு இலவசமாக இருக்கும் பொருட்களை கொண்டு வரும்போது உண்மையே லாபமாக இருந்தது. ஏதோ மோட்டார் பைக் எடுத்துக்கொண்டு வரலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த முறை நாட்டுக்கு வரும்போது ஒரு மோட்டார் பைக்கில் எடுத்துக்கொண்டு வரணும். ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் பெட்டி போடாத பங்கு இருப்பீங்க, நிச்சயமாக ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே லாபமாக அமையும் அது.